கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல். இன்னொரு பார்வையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்ஆமுடைய ஒரு முஅல்லிம், ஒரு ஆசான். இவர் மாணவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஅல்லிம், ஒரு ஆசான். தன்னுடைய ஆசானுக்கு எதிராக பேச சொல்கிறார்கள், பத்துஆ செய்ய சொல்கிறார்கள். ஓதி முடித்த பிறகு ஓதிய மதரசாவையும் உஸ்தாதுமார்களையும் விமர்சிக்கக்கூடிய பலர் அல்ல சிலர் எல்லா மதரசாக்களிலும் இருக்கிறார்கள். விதிவிலக்கு கிடையாது. இதை நான் தெளிவாக தைரியமாக சொல்லலாம். அனைத்து மதரசாக்களிலிருந்தும் வெளியாகி பட்டம் பெற்று அந்த மதரசாவுடைய பட்டத்தோடு நடமாடுகின்றவர்கள் சொந்த மதரசாவை, தன்னுடைய அதிபர் உஸ்தாத்மார்களை, தன்னுடைய ஆசான்களை விமர்சிக்கின்ற ஒரு குறுகிய, ஒரு சிறிய அமைப்புள்ளவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவருடைய நோக்கங்கள், உள்ளங்கள் எந்த நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆசான்களை, உஸ்தாத்மார்களை கல்வி உடனடியாக அதற்கு எதிராக எழுதுவது, அவர்கள் என்ன கற்றுத்தந்தார்கள், எதை கற்றுத்தந்தார்கள்? கடந்த கால முன்னே கால ஞானங்களை துச்சமாக பேசுவது. கொஞ்சம் மௌனவியாக மன்னித்துக் கொள்ளுங்கள். படிக்க வேண்டும், தவறல்ல. நவீன கல்விகள் காலத்துக்கு ஏற்றவாறு படிக்க வேண்டும். நவீன காலத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, தாவத்துடைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எங்கட மதரசா முந்தியவர்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, எங்களுக்கு அந்த படிப்பு படிக்கிறாங்க. என்னத்தை படிக்கிறாங்க? என்னத்தை படிக்கிறாங்க? அப்ப இவருடைய பார்வையில் இவருடைய உஸ்தாத்மார்கள் மாத்திரம் அல்ல, இவருடைய பார்வையில் இமாம் புகாரியும் மனிதர், இவருடைய பார்வையில் இமாம் முஸ்லிமும் மனிதர், இப்படியான விமர்சகருடைய பார்வையில் இமாம் திர்மிதியும் மனிதர், இப்படியான விமர்சகருடைய பார்வையிலே ஹதீஸ்களை வல்லுநர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனிதர், இப்படிப்பட்ட விமர்சகருடைய பார்வையில் அறிவுக்கடல் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனிதர். என்ன அறிவு அது? பழைய காலத்து அறிவு. கண்ணியமானவர்களே, சந்திர மண்டலத்திலே மதரசா திறந்தாலும் அதே சரப்தான், அதே பாடுதான். காலபியர் மாதிரிதான், செய்பாயில் தான். அல்லாஹ் முகத்ததால அக்பர் கபர் தான், எழுவாய் பயனிலை தான். அடிப்படை அறிவு ஒன்றுதான். காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த வாகனங்களை பாருங்கள், நவீனம் 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 என்று முன்னேறி 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 போய் சில வாகனங்களை பார்க்கிறோம், நவீன கால வாகனம். ஆனால் 50-60 வருடங்களுக்கு முன்னால் வந்த வாகனத்தை ஒத்துதான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அமைப்பு மாறி இருக்கிறது. அடிப்படை ஒன்றுதான். காலத்துக்கு ஏற்றவாறு அந்த ஞானங்கள் வித்தியாசப்படும். எனவே முன்னைய கால கிதாபுகளை, முன்னைய கால கல்வி ஞானங்களை, முன்னாள் ஆசிரியர்களை, நம்முடைய உஸ்தாத்மார்களை கற்றுத்தந்த அடிப்படை மதரசாவை யாராவது நன்றி கட்ட முறையில் நாம் அதை விமர்சிப்போம் என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு பகுதியில் பல்ஆமிபுல் பாஊராவுக்கு நாம் ஒப்பாகிறோம். அது என்ன? ஆசான்களை விமர்சிப்பது, பேஸ்புக்கிலே எழுதுவது, யூடியூபிலே பேசுவது, டிக்டாக்கிலே பேசுவது, வாட்ஸ்அப்பிலே குரல் பதிவு வெளியிடுவது, மொட்டை கடிதம் எழுதுவது, பெனல் அடிப்பது, கமெண்ட் பண்ணுவது, பின்னூட்டம் விடுவது, அன்லைக் பண்ணுவது, ஹிண்டாக மாற்றோடுவது, கொச்சைப்படுத்தி அதற்கு என்ன கார்ட்டூன் எழுதுவது, அதற்காக வேண்டி அவர்களை மையப்படுத்தி குறும்படங்களை தயாரிப்பது, உலமாக்களை, உஸ்தாத்மார்களை, முன்னோர்களை கேவலப்படுத்தி அதற்காக என்னென்ன வகையிலே விமர்சகர்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் பல்ஆமிபுல் பாஊராவோடு ஒரு பகுதியில் ஒப்பாகிறார்கள். உஸ்தாத்மார்களையும் ஆசிரியர்களையும் விமர்சிக்கின்ற வகையில் ஆசானுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நவீன கால பல்ஆமிபுல் பாஊரா கட்டாயவர்கள் மன்னிக்க வேண்டும்.
என்ன நடந்தது? லௌஹ மஹ்ஃபூஸை பார்த்து கூட சில தஃசீர் கிதாப் எழுதப்பட்டிருக்கு. லௌஹ மஹ்ஃபூஸ் அல்லாஹ் சில விடயங்களை தனக்கென்று பிரத்யேகம் வைத்திருந்தார். நிறைய ஆட்கள் காட்டுவது கிடையாது. சில பொது ஞானங்களை அவருக்கு பார்க்கின்ற ஆத்ம ஞானத்தை கொடுத்தாராம். ஆனால் இல்முக்கு நன்றி கெட்டவராக இருந்தார், தன்னுடைய ஆசானுக்கு நன்றி கெட்டவராக இருந்தார். ஜப்பானிகள் கொடுத்த கொடுப்பனவுக்கு ஒரு பகுதி ஒரு வகை கொடுத்த லஞ்சத்துக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு என்ன பணம் செலவழிக்கக்கூடிய பணத்தை வாங்கிக் கொண்டு ஆடினார். ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டார் அவருடைய ஒரு நபி ஒரு ரசூல் எப்படி அவரை விமர்சிப்பது, எப்படி அவருக்கு மதுவா செய்வது, அவருக்கு எதிராக எப்படி பேசுவது சொன்னார். ஒரு பேர் மனைவி ஆசை காட்டிவிட்டால் வாயசைத்தார். தன்னுடைய ஆசான் ஒரு நபி ஒரு ரசூலுக்கு எதிராக மூசா தோல்வி அடைய வேண்டும், ஜப்பானிகள் வெற்றி அடைய வேண்டும். அந்த வார்த்தையை கூட மாற்றித்தான் வெளியாக்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைய வேண்டும், ஜப்பானிகள் தோற்க வேண்டும் என்று இவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொடுக்க வேண்டிய சான்றிதழ் வலியுல்லாஹ் அல்லாமத்துல் குல் சகலகல வல்லவன் இறைநேசன் உத்தமர் மேதை ஞானபிதா எப்படியெல்லாம் சிறக்கப்பட்டிருக்கிறதோ கல்விமான் கொடுத்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான ஒரு ஆயத்து. முன்னே கால இமாம்கள் இதை பற்றி பிரஸ்தாபிக்கும் போது கண்ணீர் வடிப்பார்கள், அழுவார்கள். இவன் ஒரு நாய் போன்றவன். என்ன சர்டிபிகேட்? நாய் சர்டிபிகேட். எத்தனை சிறப்பம்சங்கள் இருந்த நபருக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் இவன் ஒரு நாய். இரண்டு வகையான தண்டனை வந்தது, உடலியல் ரீதியாக உடலியல் ரீதியாக. அல்-உகூபா அல்-பதனியா வன்-நஃப்ஸியா. உடலியல் ரீதியாக தண்டனை தெரியுமா? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், நாய் போன்ற சொல்கிறானே அவருடைய நாவு ஆசானிக்கு எதிராக, நபிக்கு எதிராக, ரசூலுக்கு எதிராக விமர்சனம் செய்தவன், பத்வா செய்ய வாயை அசைத்தவன், துஆ செய்யாமல் பத்வா செய்ய வாயை திறந்தவனுடைய நாக்கை நாயுடைய நாக்கை போன்று சாகும் வரை தொங்க விட்டான் அல்லாஹ். அடுத்த உளவியல் ரீதியாக என்ன தெரியுமா? முன் அறிவு ஞானங்களும் கண்ணால் ஒரு ஒளியாக அப்படியே வெளியானது. அறிவாளி ஒரு செகண்டிலே அறிவிலியாக மாறினான். நம்முடைய பாலியில் சொல்வதாக இருந்தால் பெரிய அறிவு ஞானி சைக்கோவாக மாறினான். அன்பானவர்களே, எனவே எந்த துறையில் நமக்கு ஒரு நல்ல விடயத்தை அலிஃபாக இருக்கலாம், ஆனாவாக இருக்கலாம், அயல்மையாக இருக்கலாம், ஏயாக இருக்கலாம், இரண்டும் நான்கு என்ற கணிதமாக இருக்கலாம், அது எந்த பாடத்தை கற்றுத்தந்தாலும் ஆசான் ஆசிரியர்களுக்கு நம்முடைய வாயால் எப்பொழுதும் துவாதான் வர வேண்டும். எனக்கு ஒரு எழுத்தை கற்றுத்தந்தால் நான் அவருக்கு மாணவன் அல்ல, அடிமை. நான் சொல்வதை செய்வேன், அடிமை எஜமான் சொல்வதை செய்ய வேண்டும். தனக்கு ஒரு எழுத்தை கற்றுத்தந்தாலும் நான் அவருக்கு அடிமை போன்று, அவர் என்னை வைத்துக் கொள்ளலாம் அடிமையாக, இல்லை என்னை விற்கலாம். அந்த அளவுக்கு அறிவு கடல்களில் ஒருவரான அறிவு பெட்டகம் அறிவியல் சொல்கிறார்கள். எனவே இதை இத்தோடு நிறுத்தி நான் எனக்காக சொல்லிக் கொண்ட புத்திமதி எனவே தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் அதை நான் சொன்னேன். மூன்றாவது பகுதி, உலமாக்கள் என்றால் யார் என்று சமூகம் சரியாக புரியவில்லை. உலமாக்கள் என்றால் எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவர்கள், உலமாக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற மதிப்பெண்ண மரியாதை என்ன? ஆரம்பத்தில் குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மொழிபெயர்க்கப்பட நேரம் பண்ணி கொடுக்காது. சாராம்சத்தை சொல்கிறேன். ஆளுநரை ஈமான்தாரிகளே, விசால மனப்பான்மை நடந்து கொள்ளுங்கள், விட்டுக் கொடுப்பு நடந்து கொள்ளுங்கள். தபஸ்ஸஉ பில் மஜாலிஸ் ஃபஃஸஉ யஃஸஇல்லாஹ், விட்டுக் கொடுப்பு. பிடிவாதம், நான் சொல்வதுதான் சரி, நான் அசைய மாட்டேன், நான் நெகிழ்ந்து போக மாட்டேன், நான் அடம் பிடிப்பேன், பிடிவாதம் பிடிப்பேன் என்ற போக்கிலே ஒரு கண்ணஞ்சமாக நடந்து கொள்ள வேண்டாம். விட்டுக் கொடுப்பு நடங்கள். தபஸ்ஸஉ பில் மஜாலிஸ், சபைகளிலே மற்றவர்களுக்கும் இடம் கொடுங்கள். விசால மனப்பான்மை. உங்களுக்கு எழுந்து சென்று பிறருக்கு இடம் கொடுங்கள் என்றால் நான் இந்த இடத்துக்கு அமர என்னுடைய இருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்தை, மதிப்பை, மரியாதை எங்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பணிய மாட்டேன் என்று இருக்க வேண்டாம். பணிந்து கொள்ளுங்கள், தன் தாழ்வாக நடங்கள்.
எருஃபா இல்லாமல் பணிவு இருந்தால், விட்டுக் கொடுத்திருந்தால், தாராள மனசு இருந்தால், விசால மனப்பான்மை இருந்தால், பிறரை மதிக்கின்ற பண்பு இருந்தால் எருஃபா. அந்த துண்டை மாத்திரம் ஓதுகிறோம். அது ஜவாப். எருஃபா மஜ்சூம் உலமாக்களுக்கு மாறும் தெரியும், ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது, பதிலாக வந்திருக்கிறது, உள்ள நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? தாராள மனசு, விட்டுக் கொடுப்பு, பணிவு தன்மை, மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கின்ற பண்பு, மற்றவர்களை மட்டம் தட்டாத பண்பு, என்னை விட்டால் ஆளில்லை என்ற பண்புக்கு மாற்றமாக நான் ஒரு பணிவானவன், நான் விட்டுக் கொடுப்புள்ளவன் என்ற சிந்தனையோடு உள்ளவர்களுக்குத்தான் ரஃபுத் தரஜாத் அந்தஸ்து உயர்த்தப்படும். மன் தவாதா லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக பணிவை மேற்கொள்வார், அல்லாஹ் அவரை உயர்த்துவார். பிலால் பணிவை மேற்கொண்டார்கள், பாலைவனத்தில் இணைக்கப்பட்டார்கள். பாலைவனத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை விட்டுக் கொடுக்கவில்லை, அவர்களை காபத்துல்லாஹ்வுக்கு மேலே அல்லாஹ் ஏற்றினார். ரஃபஅ பிலால் பணிவின் சிகரம். அடுத்த பகுதி உலமாக்கள். ஊத்துல் இல்ம் கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவார். இல்ம் என்றால் என்ன? உலகத்திலே பல கலைகள், பல துறைகள் கற்பிக்கப்படுகின்றன. ஆனால் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் என்ற பட்டத்தோடு உலமாக்களாக இனங்காணப்பட்டவர்கள் யார்? எதை படித்தாலும் வரசத்துல் அன்பியாவா? வாழ்க்கை தொழாவிட்டாலும் உலமாக்களுடைய வாரிசா? அவர்கள் இஸ்லாம் இல்லாவிட்டாலும் உலமாக்களுடைய வாரிசா? சிலர் சொல்லி அந்த கருத்து என்னவோ ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியாது. ஈமான், தக்வா, குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸுடைய தொடர்பு, ஆன்மீகம் என்ற வேறு விடயம், மேலதிகத்துறை, விஞ்ஞானிகள் தான் உலமாக்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹி உலமா, உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை சரியாக புரிந்து பயப்படக்கூடியவர்கள். ஏன்? சொர்க்கத்தை பற்றி படித்தவர்கள், நரகத்தை பற்றி படித்தவர்கள், சொர்க்க பூங்காவா நரக படுகொலியா படித்தவர்கள், மஹ்ஷரில் என்ன நடக்கும் என்று படித்தவர்கள், ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான அந்த பாலத்தை பற்றி படித்தவர்கள், நரகத்திலே இருக்கின்ற பாவங்களுடைய வகைகளை படித்தவர்கள், சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்தஸ்துடைய வகைகளை படித்தவர்கள், ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி தண்டனை என்று படித்தவர்கள், நல்லவருக்கு எப்படி சக்கராத்தவையும், பாவிக்கு எப்படி சக்கராத்தவையும் என்று படித்தவர்கள், மலக்குமார்களை பற்றி படித்தவர்கள், ஷைத்தான்களை பற்றி படித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி படித்தவர்கள் உலமாக்கள். விஞ்ஞானிகள் எல்லோரும் முஸ்லிம் அல்ல. பொதுவாகவே உலமாக்கள் என்றால் விஞ்ஞானிகள் என்று ஒரு சிலர் சொல்வதற்கு எங்கிருந்துதான் சான்று கிடைத்தார்களோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வாழ்க்கையிலே கலிமா சொல்லாத விஞ்ஞானியும் ஆலிம் உலமாக்களிலே நபிமார்களுடைய வாரிசா. அபூ தாலிப் கலிமா சொல்லவில்லை, அவரை சஹாபாக்களிலே சேர்க்கிறோமா? நபியுடைய அன்பு பெரியப்பா, கண்ணை இமை காப்பது போன்று காத்தவர். நபியர்கள் சாப்பிட்டால் அவர் சாப்பிடுவார், நபியர்கள் உறங்கினால் அவர் உறங்குவார், நபியர்கள் வீட்டுக்கு வந்தால் அவருடைய வீட்டிலே சாப்பாடு திறக்கப்படும், நபியர்களை காணாவிட்டால் பதறுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து நபியர்களை பாதுகாத்த அபூ தாலிப் எப்படியான நபியருடைய பெரிய அன்பர், பெரியப்பா. அவர்களுக்கு கூட நாங்கள் கண்ணியமானவர்களே சஹாபாக்களுடைய பட்டியலில் சேர்ப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அன்பு பெரியப்பா தான், நல்ல மனிதர் தான், நல்ல ஒரு குணமுள்ளவர் தான். எப்படி விஞ்ஞானிகள் தான் உலமாக்கள் என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் எதை வைத்து சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை பணிவாக அந்த இல்மை உங்களுடைய படித்துக் கொள்கின்ற நோக்கத்தில் முன்வைக்கிறேன். என்னோடு எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் தந்தால் நான் உங்களிடத்தில் வந்து கால் மடித்து விஞ்ஞானிகள் தான் உலமாக்கள் என்ற இல்மை படிக்க தயார். சபதம் அல்ல, சவால் அல்ல. நீங்கள் அதற்கான சான்றுகளை முன்வைக்கும் பொழுது பணிவான ஒரு மாணவனாக கால் மடித்து படிக்க தயார். உலமாக்கள் என்றால் கண்ணியமான யார் என்று குர்ஆன் சொல்கிறது, நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு சம்பவம், அதனூடாக இல்ம் என்றால் என்ன, உலமாக்கள் என்றால் யார் என்பது புரியும். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். உலக மகாபணக்காரர் தெரியும், காரூன். பணம் பொருளாதார துறையிலே முன்னணியில் இருந்தவர். கண்ணியமானே, அவர் சொல்லி வாங்கப்பட்டார். பொருளாதார ரீதியாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை. இவன் தாம்பீகமாக ஆடம்பரமாக வருகின்ற பொழுது துனியாவுடைய ஆசை பிடித்தவர்கள், உலக வாழ்க்கையை நோக்கமாக கொண்ட சிலர், உலகம் மாத்திரம் தான் வாழ்க்கை, உலகத்துடைய இன்பம் தான் இன்பம் என்று மாத்திரம் உலகை குறிக்கோளாக கொண்ட சிலர் சொன்னார்கள், யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி சொத்து
செல்வம், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, வாகனம், அவனுக்கான செங்கம்பல வரவேற்பு, அவன் வசிப்பது போன்ற வீடு, அவனுக்கான அடியாட்கள், அவனுக்கான ஊழியர்கள், அவன் ஓட்டுகின்ற வாகனம், அவன் பாவிக்கின்ற சாதனங்கள் எங்களுக்கே கிடைச்சா நல்லமே, நல்ல வாழலுமே. யாரைத்தல நாம் இஸ்லாமா ஊற்றிய காலம் இன்னும் அவன் பெரிய அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டசாலி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த துனியாவுடைய ஆசை வைத்த மக்களுக்கு ஒரு சாரார் புத்திமதி சொன்னார்கள். அவர்கள் தான் இல்மு கொடுக்கப்பட்ட உலமாக்கள். இந்த துனியாவுடைய மோகத்தில் பேசுகின்றவர்களுக்கு புத்திமதி சொன்னவர்கள் உலமாக்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? வயலுக்கும் ஒரு கேள்வி, கேவலம், அறிவு நாசம் உண்டாகட்டும். துனியாவை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டவர்களுக்கு கேவலம் தான் முடியும். துனியாவை சம்பாதிக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், ஆன்மீகத்தோடு அல்லாஹ்வுடைய தொடர்போடு அதற்கே மாத்திரம் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பினார்கள். உலமாக்கள் சொன்ன புத்திமதி அல்லாஹ்வுடைய கூலி சன்மானம் காருடைய பொருளாதாரத்தை விட சிறந்தது. அல்லாஹ் சொல்கிற அமல்களுக்கு இடையில ஆமனு ஆமனு சாலிஹாத் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய அல்லாஹ் தருகின்ற கூலி இந்த காருடைய ஆடம்பரத்தை விட, காருடைய ஆடம்பர வாழ்க்கை செல்வ செழிப்பை விட சிறந்தது என்று புத்தி சொன்னவர்கள் உலமாக்கள். எனவே ஆளுங்கள் ஈமென்றால் எந்த ஈம் மக்களை அல்லாஹ்வோடு தொடர்படுத்துமோ, மறுமையோடு இணைக்குமோ, மறுமை ஞாபகத்தை உண்டு பண்ணுமோ, மறுமையிலே வழங்கப்படுகின்ற சன்மானத்தை எந்த ஈம் போதிக்குமோ அதுதான் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று உலமாக்கள். நபிமார்கள் கனிமான்களே, கனிமான்களே, நபிமார்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள் நபியவர் சொல்லும் பொழுது நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள் தீனார் தெருகத்தை அல்ல அனந்தரமாக விட்டு சென்றது. அவர்கள் விட்டு சென்றது அறிவு ஞானத்தை. எந்த அறிவு ஞானம்? கனிமனை அந்தந்த வேதங்களில் அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்ற அறிவு ஞானம். ஏழை கலைகள் அதை தலைக்குறையாக பேசவில்லை. ஆனால் உலமாக்கள் என்ற ஒரு சாரார் இருக்கின்ற பொழுது நாங்கள் உலமாக்கத்தான் என்று யாருமே தங்களுடைய துறையை விட்டும் தாண்டி வந்து உலமாக்களை ஓட்டை பண்ணக்கூடாது. அடுத்தது கண்ணியமானவர்களே, உலமாக்களை பற்றி அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் அறிவியல்களும் சமமாகுவார்களா? அந்த ஆயத்தை ஓதுவேன். அதே போல் கண்ணியமானவர்களே, உலமாக்களுடைய அல்லாஹ்வுடைய ஒரு உன்னதமான அந்தஸ்து தான். முதலாவது அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். மூன்றாவது அல்லாஹ் மூன்றாம் இடம் கொடுத்திருப்பது உலமாக்களுக்கு. உலமாக்கள் சாட்சி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை. அல்லாஹ் ஒருவன் ஏகன் என்பதற்கு அல்லாஹ் சான்று, மலக்குமார் சான்று. மூன்றாவது மலக்குமாருக்கு அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது உலமாக்களுக்கு. அந்த ஆயத்தை மோதினேன். இக்ரா அந்த ஆயத்தை வழங்கப்பட்டு விட்டேன். கண்ணியமானவர்களே, சமூகத்திலே இப்பொழுது சில உலமாக்களுடைய குடும்பத்தில் வருகிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் வருகின்ற மகனோ சகோதரனோ பேரனோ அல்லது சகோதர சகோதரி பிள்ளைகளோ மருமகளோ யார் வந்தாலும் வருகிற ஒரு ஆளில் அவர்கள் குடும்பம் கௌரவிக்க வேண்டும், குடும்பம் மதிக்க வேண்டும். குடும்பம் அவர்களை மதித்தால் தான் ஊர் மதிக்கும். பழையபடி அவரை கண்டபடி பெயர் சொல்லி அழைப்பது, கூப்பிடுவது, அகௌரவம் நடத்துவது உங்களுக்கு அது தகுந்தது அல்ல. ஒரு ஆலிம் முஹம்மது வருகிறார், முஹம்மது ஆலிம், முஹம்மது மௌலவி, முஹம்மது ஹாஃபிஸ், இப்படி நீங்கள் கூப்பிட வேண்டும். சொந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் மதிக்க வேண்டும். பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அந்த பிள்ளையுடைய இல்முக்கு உதவியாளர்களாக மாற வேண்டும். எதிர்காலத்தில் பிரசங்கம் செய்ய இருக்கிறார், இவர் தொழுகையை பற்றி பேச இருக்கிறார். உங்களுடைய வீட்டில் தொழுகை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. இவர் கண்ணியமானவர்களே பாவங்களை பற்றி, வட்டியை பற்றி பேச இருக்கிறார். உங்களுடைய ஊர் மஸ்ஜிதிலே வட்டியை பற்றி இவர் பிரசங்கம் செய்வதற்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வட்டி வியாபாரம் நடக்கக்கூடாது. போதை வஸ்து ஹராம் என்று பேச இருக்கிறார். அந்த ஆலிமுடைய வீட்டுக்குள் போதை வஸ்து பாதிக்கப்பட விற்கப்படக்கூடாது. ஹராமான பார்வைகளை, இசைகளை பற்றி பேச இருக்கிறார். அந்த ஆலிமுடைய ஆபியுடைய வீட்டிலே இசைகள் இல்லாதிருக்கப்பட வேண்டும், ஹராமான காட்சிகள் இல்லாதிருக்கப்பட வேண்டும். இந்த ஆலிம் புறம் பேசுவதை, கோல் மூட்டுவதை கூடாது என்று பேச இருக்கிறார். நாம் அந்த பாவத்தில் ஒதுங்க வேண்டும். இந்த ஆலிம் இஸ்லாமிய ஆடையை பற்றி பேச இருக்கிறார். நாம் இஸ்லாமிய ஆடை அணியக்கூடியவர்களாக மாற வேண்டும். இஸ்லாமிய நபியுடைய சுன்னத்துகளை பற்றி பேச இருக்கிறார். ஆலிமுடைய குடும்ப
பின்பற்றக்கூடியவராக மாற வேண்டும். தன்னுடைய ஊரிலே மார்க்கத்தை உறக்க சொல்வதற்கு தன்னுடைய குடும்பம் தடையாக இருக்கக்கூடாது. வட்டியை பற்றி பிரசங்கம் செய்கிறார், சபையிலே பேசிக் கொள்ளக்கூடாது. இவருடைய வீட்டுக்குள் தானே வட்டி சட்டியாக இருக்கிறார்கள். இதை நிறுத்திக் கொள்கிறேன். நீங்கள் இவருக்கு இந்த அமைப்பில் உதவி செய்ய வேண்டும். அடுத்த கண்ணியமான சமூகம் உலமாக்களை எந்த இடத்தில் மதிக்கிறோம், எப்படி மதிக்கிறோம், முன்னோர்கள் எப்படி மதித்தார்கள். ஒரு நிகழ்வு போதும், நான் முடிக்க எதிர்கட்டு அறிந்து விட்டேன். ஒரு நிகழ்வு, உலமாக்கள் எப்படிப்பட்ட மரியாதை உள்ளவர்களாக நடத்தப்பட்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் மாமன்னர் எப்படிப்பட்ட ஆட்சி என்றால், மழை பெய்யும் பொழுது சொல்வாராம், மழை திருத்திக் கொண்டு போகும் பொழுது சொல்வாராம், அல்லாஹ்வுடைய நியாமத்தை, மழையே மேகமே, மேகமே எந்த ஊருக்காயினும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி போய் மழையை பொழியவை. அந்த ஊருடைய விவசாயத்துடைய ஜகாத் நிலவரி என்னிடம் வரும். என்ன அர்த்தம்? அவரும் சுற்று பரப்பளவு ஆட்சி, அப்படிப்பட்ட ஆட்சியாளர். பாருங்க, ஒரு நிகழ்வு தான். அவருடைய பிள்ளைகள் போதை கொடுக்கக்கூடிய முஅல்லிம்களை பெற்றோர்கள் எப்படி மதித்தார்கள்? அந்த பெற்றோர் யார்? பேரரசர், மன்னர் அபூ முஆவியா மரீத் ரஹிமஹுல்லாஹ், கண் பார்வை இல்லாத ஒரு இமாம். அவர் சபையிலே பாடத்தை முடித்தவுடன் சபையிலே விருந்து போசம் நடக்கும். உஸ்தாதுக்கு அரசு சபையிலே சாப்பாடு. கண் பார்வை இல்லாத ஒரு இமாம். ஒவ்வொரு நாளும் சாப்பிட முன்னரும் சாப்பிட்ட பிறகும் ஒருவர் கை கழுகி விடுவார். உஸ்தாதுடைய கையை கழுகி விடுவார். கொஞ்ச நாள் போகும் பொழுது ஒரு கிதாபிலே பார்த்து மன்னரை கேட்பதாக, இன்னொரு கிதாபிலே சபையில் இருந்து ஒருவர் கேட்டாராம், முஅல்லிம் அவர்களே, உஸ்தாத் இமாம் அவர்களே, உங்களுடைய கையை சாப்பிட முன்னரும் கழுகி விடுபவர் யார் என்று தெரியுமா? தெரியாது, நானும் துவா செய்கிறேன், எனக்கு தான் கண் பார்வை இல்லையே. சொன்னாராம் அவர், இவ்வளவு நாளும் இன்று வரைக்கும் உங்களுடைய கையை கழுகி விட்டவர் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்பொழுது ரஹ்மத்துல்லாஹி சொல்லப்படுது ஆயத்தோடு, மாமன்னர் ஹாரூன் ரஷீத். கண்ணியமன் அப்படி கண்ணியப்படுத்த உலமாக்களை கைகளை விட சொல்லவும் இல்லை, கால்களை விட சொல்லவும் இல்லை. உலமாக்களை பற்றி புறம் பேச வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம். உலமாக்களை விமர்சிப்பது சிலருடைய மனநோயாக மாறி இருக்கிறது. சிலர் பேஸ்புக் லைவ் வந்தாலே உலமாக்களை விமர்சிக்காமல் அன்றைய அவருடைய சாப்பாடு இருக்காது, அவருக்கு தூக்கம் போகாது. அவருக்கு ஒரு ட்ரெண்டாக, அவருடைய ஒரு பொழுதுபோக்காக, ஒரு ஹபியாக, அவருடைய வாழ்க்கையுடைய ஒரு இனிமையான பகுதியாக எடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக அவர் தௌபா செய்து மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருடைய மௌத்தை அவர் பயப்பட வேண்டும். தெளிவாக சொல்கிறேன், உலமாக்களை விமர்சிப்பவர் பொருளாதார பிரச்சனையால், காணி பிரச்சனையால் விமர்சிக்கவில்லை. அவருடைய ஆலிம் என்ற பெயர் கிடைத்திருக்கிறது குர்ஆனால், ஹதீஸால், இறை ஞானத்தால். அவர் உலமாக்களை இன்னும் முஸ்லிம் குர்ஆனுடைய கண்ணியப்படுத்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற பொழுது கண்ணியமான இவர் விமர்சிப்பது குர்ஆனை, ஹதீஸை, அல்லாஹ்வுடைய கலாமை, நபியுடைய பேச்சை. அல்லாஹ் மன் ஆதாரி வலியை பகல் ஆனந்து பில் ஹக், இறை நேசருக்கு எதிராக யாராவது ஒருவர் நோவினைப்படுத்தினால், மனமுடைத்தால், மனவருத்தமைப்படுத்தினால், ஏதாவது தொந்தரவு செய்தால் அவரோடு யுத்த பிரகடனம் செய்ய தயார்கள் நான் சொல்கிறார். அவர் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எல்லோரும் சொல்கிற கருத்துதான், உலமாக்கள் ஒவ்வொருவரும் இறை நேசர்கள் தான். உலமாக்கள் இறை நேசர்களாக இருக்காவிட்டால் வேறு யாருக்கு இறை நேசராக மாற முடியும்? அந்த வகையிலும் அல்லாஹ்வோடு நேரடியாக மோத தயாராக வேண்டும். உலமாக்களுடைய குறையை பேசக்கூடியவர்கள், உலமாக்களுக்கு எதிராக எழுதக்கூடியவர்கள், உலமாக்களுக்கு எதிராக சோசியல் மீடியாக்களிலே, சமூக வலைத்தளங்களிலே பக்கங்களை பார்த்து அங்கே விமர்சிப்பவர்கள். இரண்டு நிகழ்வுகளை சொல்லி இறுதியாக 2-3 பிடித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்வு, ஒரு சபையிலே ஒரு ஆலிம் ஒரு மார்க்க சட்டத்தை விளங்கப்படுத்த ஹதீஸை சொல்கிறேன். மிருகங்களை வாழ்கின்ற பொழுது பசு மாட்டை வாழ்கிறார். ஒருவர் பால் கொடுக்கின்ற பசுமாடு உதாரணம். 2-3 நாட்கள் 5 நாட்களுக்கு பால் கறக்காமல் பால் கறக்காமல் பால் மடி பெரியதாக காட்டி ஒருவர் ஏமாற்றி விட்டு விட்டார். முதலாவது தடவை பால் கறந்தவுடன் அடுத்த நாள் பால் அந்த அளவு சுரக்கவில்லை. பல நாட்கள் பால் முசர்ராத் என்று சொல்வது, தஸ்ரியா,
பால் மடி கட்டி பால் கறக்காமல் கூட பால் தரக்கூடிய ஏமாற்றி விற்பது. இப்படி ஏமாந்தால் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது இந்த ஆளின் இந்த ஹதீஸை சொல்கிறார். திருப்பி கொடுக்கலாம், அதை அதை குடித்த பாலுக்கு தெட்ட கூட்டத்தை கொடுத்து ரிட்டர்ன் பண்ணலாம், பணத்தை வாங்கலாம். சபையிலிருந்து புது கேள்வி கேட்கின்ற அந்த உலமாக்களை, ஹதீஸ் துறையில் உள்ளவர்களை, இல்முறை துறையில் உள்ளவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒருவர் கேட்டாராம், இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறார்? இந்த ஹதீஸை அறிவிப்பார் யார்? அந்த ஆளும் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியா? அபூ ஹுரைராவா? அவர் எப்படி என்று சபையிலே விமர்சிக்கிறார். அவ்வளவு பெரிய சபையிலே பல நூறு மக்கள் இருக்கின்ற சபையில் அபூ ஹுரைரா என்ற ஆலிமை விமர்சித்து விட்டு உட்கார்ந்தான். சுடச்சுட தன்னுடைய சுடச்சுட வனாலி வலியன் பகலாலன் தோபியார் அல்லாஹ்வோட மோத அட்வான்ஸ் வாங்கி விட்டார். அந்த சபையில் பல இமாம்கள் அறிவிக்கிற அந்த சம்பவத்தை கண்ணால் கண்டவர்கள். கூரையிலிருந்து ஒரு பாம்பு விழுந்தது, சபையில் முகத்திலிருந்து ஒரு பாம்பு விழுந்தது. அவனும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற சபையில் அவனை தேடி அந்த பாம்பு போனது. அவனிடம் சென்று எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க அவனை கொத்தென்று கொத்தி அந்த இடத்திலே விஷமேறி செத்தான். உலமாக்களுடைய பேச வேண்டாம், அவருடைய மாமிசம் நஞ்சூட்டப்பட்ட மாமிசம் போன்று அதை நுகர்ந்தால் நோயாளி ஆகுவீர்கள், அதை தின்றால் சாகுவீர்கள், மன்னிக்க வேண்டும். எச்சரிக்கை. ஹதீஸ்களை விமர்சிப்பது, இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிப்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். உலமாக்களுடைய சிறப்போடு சம்பந்தப்படுகின்ற ஹதீஸ். மலக்குமார் ரெக்கை விரிக்கிறார்கள். வைனல் மலாயிகத்து தலவஜினி அத்தஹா ரபபிமா ஸதாலிபில் அல்பரபிமா ஸ. கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு, அறிவுத்துறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு மலக்குமார் நடப்பதை மலக்குமாருடைய ரெக்கையில் நீங்கள் ரெக்காப்பட்டு விரித்தால் என்ன, விரிக்காது என்ன? வைபவங்களை உலமாக்களை வரவேற்றால் என்ன, வரவேற்காவிட்டால் என்ன? முன்னுரிமை கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன? உங்களுடைய கண்ணியம் தற்காலிகமானது, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் நிரந்தரமானது. நடப்பதை மலக்குமாருடைய ரெக்கையில். செங்கம்பலம் என்று மலக்குமாருடைய ரெக்கை என்ன? பாவம் என்றால் என்னவென்று தெரியாத மலக்குமாருடைய ரெக்கையில் நடப்பது மதிப்பா, உங்களுடைய செங்கம்பலத்தில் ரெக்காப்பட்டில் நடப்பது மதிப்பா? உலமாக்களை மதிக்க எப்படி மதிக்கிறோம்? சபையை முன்னுரிமை கொடுக்கிறோமா? எங்காவது பார்த்துக்காக நடத்துகிறோம். அக்கறை செய்ய வேண்டும். மாலிக்கு பள்ளியில் வைபவத்திலே கணக்கெடுப்பது கிடையாது. யார் யாருக்கும் கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறது, ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளை அக்கறை செய்து பயான் பண்ணி துவா ஓதி சேர்த்து துவாவோடு இணைத்து வைத்த ஆளும் அதற்கு பொங்கல் எங்காவது உட்கார வைங்க என்று அனுப்பக்கூடிய காலம். கவனத்தை தேட மாட்டோம், ஆனால் கௌரவிப்பதை நீங்கள் புரிய வேண்டியது. பஸ்ஸிலும் எங்களுடைய அந்த மதர் கைதியை காட்டி முன் சீட்டிலே அமரலாம். நாங்கள் ஏறியவுடன் முன் சீட்டில் எழும்ப வேண்டும். அதனுடைய சான்ற ஐடியும் இருக்கிறது, அடையாள அட்டையும் இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்களுக்கு குரல் நதி சிறைப்படுகிறது தெரியுமா? நீ எழுந்து நின்று மற்றவர்களை உட்காரது. நாங்கள் யாருடைய அனந்தரக்காரர் தெரியுமா? அந்த மூதாட்டியுடைய பொதியை, மூதாட்டியுடைய ஏச்சை கேட்டுக்கொண்டு தூக்கி கொண்டு போய் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனந்தரக்காரர்கள். அங்கே மஸ்ஜிதுக்கு போகும்போது குப்பை கூடங்களை கொட்டிய அந்த பெண் சுவையிலும் விட்டப்பொழுதும் அந்த பெண்ணை நோய் விசாரிக்க சென்ற நபி அவர்களுடைய அனந்தரக்காரர்கள். கௌரவத்தை தேட மாட்டோம், ஆனால் நீங்கள் அகௌரவப்படுத்தினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை பயப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஹதீஸை கேட்டவுடன் ஒரு நய வைத்தியர் தந்தை உள்ளவர் இப்படி உலமாக்களுடைய தீனுடைய விஷயங்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர் சொன்னானாம். இப்படி போய்கொண்டிருக்காரு மாணவர்கள் உலமாக்கள் எல்லாம் பல வகை அவர்களுக்கு சொன்னாலும் நாளைக்கு நான் அவனோட கல்வித்துறை ஈடுபடக்கூடிய கொஞ்சம் திமிர்த்தனம் பிடித்தவன், தலைக்கணம் பிடித்தவன் சொன்னானா, நான் என் செருப்புல ஆணி அடிச்சுட்டு போறேன். அந்த ஆணி மலக்குமான ரெக்கையில குத்திப்படணும், ரத்தம் வரும். அந்த மலக்குமான ரெக்கையில குத்திப்படுறதுக்கு ஆணி அடித்து கொண்டு போறேன். என் செருப்புல ஆணி அடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல கால் அப்படியே மரத்து அப்படியே சூகையாகி அந்த கால் அப்படியே சேர்ந்து அந்த இடத்துல சக்தி அடைந்தான். என்னை கண்ணியமானவர்களே, உலமாக்களை மதிப்போம். கண்ணியத்தை தேட மாட்டார்கள், நாம் மதிப்பது கடமை. இறுதியாக முஅல்லிமுடைய சிறப்போட்டை சொல்லி இவ்வளவு
ஹதீசுகள், குர்ஆன் ஆயத்துகள், ஹாஃபிஸ் உருவாக்குவதற்கு ஆராய்ச்சி ஆயத்துக்களை மனதில் விட்டுக் கொடுத்த ஹாஃபிஸ் முஅல்லிமுடைய சிறப்பை பாருங்கள். ஒரு ஆயத்தை யார் கற்றுக் கொடுப்பாரோ, மனதில் விட்டுக் கொடுப்பாரோ, அந்த ஆயத் ஓதப்படும் காலம் எல்லாம் அந்த முஅல்லிமுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். எத்தனை ஆயிரம் குர்ஆன்கள் உலகளாவிய அடிப்படை ஓதப்படுகின்ற பொழுது அந்த முஅல்லிமுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே நான் பேசிய விடயங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றாக யார் யாருக்கு என்ன தேவையோ, எது பிரயோசனமாக இருக்குமோ அப்படியான விடயங்களை எடுப்போம். பேசியதில் ஏதேனும் பிழைகள், தவறுகள் இருந்தால் கண்ணியமான உலமாக்கள் எனக்கு அதை சுட்டிக்காட்டலாம். நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். பேசிய விடயம் கசப்பாக இருந்தாலும் உண்மை என்றிருந்தால் அதை மென்று விழுங்கி செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் பலவீனமான குறைந்த என்னை என்னுடைய அன்பு தந்தை மருகும் அபுல் ஹசன் மதனி அவர்களுடைய உற்ற நண்பராகிய இக்கல்லூருடைய இன்னான் முதல்வர் அஷ்ஷத் முபாரக் ஹதரத் அவர்களுக்கு முதற்கண் நன்றி செலுத்தியவனாக, மருகமாக இருக்கக்கூடிய ஹாமி ஹதரத் அவர்கள் அதிபராக இருந்து விழாடுத்துகின்ற காலத்திலே நான் ஒரு சிறுவனாக என்னுடைய தந்தையோடு இந்த மதரசாவுடைய விழாக்களிலே ஒரு பார்வையாளராக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எனவே அன்னாருடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக்குவானாக. அதே போல உஸ்தாத்மார்கள், போஷகர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், உலமாக்கள், அதே போல அதிதிகள் கலந்து கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் இறுதி மூச்சு வரைக்கும் மார்க்க பணியில், சன்மார்க்க பணியில் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு ஈடுபட்டு சமூகத்துக்கு ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாகினாலும் சமூகத்துடைய மனதில் இடம் பிடித்து கண்ணீர் வடிக்கப்பட்டு துஆ கேட்கப்படக்கூடிய பாக்கியத்தை நலவுக்குள் திறவுகோள்களாக, கெடுதிக்கு பூட்டாக ஆக்கியருள்வானாக என்று நன்றி கூறி பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. நாடறிந்த பேச்சாளர், கொழும்பு 15 மாதப்பட்டி உஸ்மானியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அல்ஹாஜ் ஷேக் அபுல் ஹசன் ஆஷிக் ரஷாதி ஹஸ்ரல்லா பரிபூர்ணமான கொடியை கொடுப்பதோடு தொடர்ந்து இவ்வாறான விடயங்களை சமூக பணிகளில் தவா பணியாளராக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுப்பானாக வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியின் சுவையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் தர இருக்கின்றோம். தொடர்ந்து பயான் இருந்தாலும் இடையில் ஒரு மாற்றம். ஒரு கவிதை உங்களை வந்தடைய இருக்கிறது. உலக இஸ்லாமிய இலக்கிய மகாநாட்டிலே கவிஞருக்கான கௌரவ பட்டத்தை பெற்ற கவி புயல் சுஹைல் எம் ஹாமிஸ் அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கின்றோம். வினை துணை இல்லா இறையோனே, எனை தனை நாளும் ஆளும் மறையோனே, உனைதனை நினைத்தே ஆரம்பிக்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். ஈமானிய கல்புக்குள் Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله.
أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இந்த வேளையிலே இந்த தலைப்பேற்று வருவதற்கும் அல்ஹான் ஃபைசல் மலிகாத் அவர்களை வருக அன்போடு வரவேற்றுக் கொண்டு கவிதை நாங்கள் தொடர்ச்சியாக தர இருக்கின்றோம். உலக இஸ்லாமிய இலக்கிய மகாநாட்டிலே கவிஞருக்கான கௌரவத்தை பெற்ற கவிப்புயல் சுஹைப் எம் ஹாமித் சேர் அவருடைய கவிதை இதோ. இணை துணை இல்லா இறையோனே எனைதனை நாளும் ஆளும் மறையோனே உனைதனை நினைத்தே ஆரம்பிக்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். ஈமானிய கல்விக்குள் அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரி ஈமானிய கல்விக்குள் அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரி இறை மலை போற்றும் ஈமானிய பற்று எம்மையளவும் குறைவிலா நிறைவோடு உம்மி நபி வழி ஒழுகினாலும் பொழுதும் தொழுது வாழும் சாந்த குண நல் மாந்தர்கள் ஆளும் நுரைச்சோலை மண்ணில் இறை மலை போற்றும் ஈமானிய பற்று எம்மையளவும் குறைவிலா நிறைவோடு உம்மி நபி வழி ஒழுகினாலும் பொழுதும் தொழுது வாழும் சாந்த குண நல் மாந்தர்கள் ஆளும் நுரைச்சோலை மண்ணில் சாமானிய கல்வை கூட மெல்ல திறந்து நல்ல ஈமானிய இறை உணர்வை ஊட்டி திருமறை போதனையில் வாழ வழி காட்டிய அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியே நீ இம்மைக்கும் மறுமைக்கும் விழியால் ஒளி கொடுக்கும் ஆதவன் அல்லவா. சாமானிய கல்வை கூட மெல்ல திறந்து நல்ல ஈமானிய இறை உணர்வை ஊட்டி திருமறை போதனையில் வாழ வழிகாட்டிய அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியே நீ இம்மைக்கும் மறுமைக்கும் விழியால் ஒளி கொடுக்கும் ஆதவன் அல்லவா. கள்ளங்கபடமில்லா நல்ல உள்ளங்களை தேடி ஒழுக்க விடுமியங்களோடு கூடிய ஆளுமை மிக்க உஸ்தாதுகளை உருவாக்க அல்லும் பகலும் முழு கவனத்தோடு சன்மார்க்க தூயபணியை இன்முகத்துடன் கற்றுக் கொடுக்கும் இக்கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் அல்ஹாஜ் மௌலவி முபாரக் அவர்களின் அது மிகையல்லவே. கள்ளங்கபடமில்லா நல்ல உள்ளங்களை தேடி ஒழுக்க விடுமியங்களோடு கூடிய ஆளுமை மிக்க உஸ்தாதுகளை உருவாக்க அல்லும் பகலும் முழு கவனத்தோடு சன்மார்க்க தூயபணியை இன்முகத்துடன் கற்றுக் கொடுக்கும் இக்கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் அல்ஹாஜ் மௌலவி முபாரக் அவர்கள் என்றார் அது மிகையல்லவே. ஓ காலத்தின் தேவை கருதி புலகாங்கித புன்னகையுடன் பலகமெங்கும் விழா கோலம் பட்டமளிப்பு ஆக மலர்ந்து தீமணம் கமல்கிறதே. ஓ
காலத்தின் தேவை கருதி உலகாங்கித புன்னகையுடன் வளாகமெங்கும் விழாக்கோலம் பட்டமளி பூவாக மலர்ந்து மனம் கமல்கிறதே. அடை மலைக்கு முளைக்கும் குடை காலங்களாய் நவயுகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் மூடிய மதுரசாக்களுக்கு மத்தியில் புத்திஜீவிகளின் புத்தாக்க சிந்தனைகளோடு சத்திய பாதையில் சரித்திரம் படைக்கும் அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியே, நீ காலத்தால் காலாவதியாகாமல் அரபு கலாசாலையாக திகழ வேண்டும் என்பதே இம்மக்களின் பேரவா. அடை மலைக்கு முளைக்கும் குடை காலங்களாய் நவயுகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் மூடிய மதரசாக்களுக்கு மத்தியில் புத்திஜீவிகளின் புத்தாக்க சிந்தனைகளோடு சத்திய பாதையில் சரித்திரம் படைக்கும் அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியே, நீ காலத்தால் காலாவதியாகாமல் அரபு கலாசாலையாக திகழ வேண்டும் என்பதே இம்மக்களின் பேரவா. தாராளம் பணப்படைத்த பாராளுமன்றம் சென்ற ஏராளமான புத்திஜீவிகளின் மனங்களை வென்ற கொடை வள்ளல் பதுவி அவர் கடைக்கண் பார்வை தடையின்றி கல்லூரிக்கு கிடைத்த அருள்கொடை என்றால் அது மிகையல்லவே. தாராள மனம் படைத்த பாராளுமன்றம் சென்ற ஏராளமான புத்திஜீவிகளின் மனங்களை வென்ற கொடை வள்ளல் பதுவி அவர் கடைக்கண் பார்வை தடையின்றி கல்லூரிக்கு கிடைத்த அருள்கொடை என்றால் அது மிகையல்லவே. வான்மறை தந்த தீன் கலிமாவை வாயார மொழிந்து இன்று அல் ஆலி அல் ஹாபில் பட்டங்களை பெற்ற மரகத மாணிக்கங்களே, உங்கள் தீன் ஒளியை இறை நாட்டப்படி உலகெங்கும் பரப்புங்கள். என் கவிவரையும் இறையரில் புரிய பிரார்த்திக்கும். வான்மறை தந்த தீன் கலிமாவை வாயார மொழிந்து இன்று அல் ஆலிம் அல் ஹாபில் பட்டங்களை பெற்ற மரகத மாணிக்கங்களே, உங்கள் தீன் ஒளியை இறை நாட்டப்படி உலகெங்கும் பரப்புங்கள். என் கல்வரையும் இறையருள் புரிய பிரார்த்திக்கும். கற்றோரும் பெற்றோரும் போற்றும் ஏற்றமிகு வற்றாத நீர் ஊற்று சம்சம் போல அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரி நல் மாதர் மனங்களை ஆள வாழ வல்லவன் அல்லா அல்புயக்கும் என்று கூறி நன்றி கூறி பிறப்பிக்கின்றேன். நன்றி. வசலாம். நன்றி. சபையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னிருக்கையில் அமைந்திருக்கும் உலக இஸ்லாமிய இலக்கிய மகாநாட்டிலே வடமாகாணத்துக்காக கவிஞருக்கான கௌரவ பட்டத்தை பெற்ற கௌரவியர் சுஹைப் ஹாமிஸருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிரதம அதிதியின் உரையை தருவதற்கு முன்னால் பணிப்பாளரின் உரையை நாங்கள் நேரத்துக்கு ஏற்றாற்போல் தர இருக்கின்றோம். அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியின் கௌரவ பணிப்பாளர் அஷேக் மௌலவி நூருல் அமீன் ஜமாலி ஹசரத் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Qayyumus samawati wal ardi. Nahmaduhu ala jami'i ni'amihi wa nas'aluhu al-mazida min fadlihi wa karamihi. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa nashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu.
ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை முன்னிறுத்தி அவனது சுடர் மிகுந்த துணையுடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர் மதி உடுவை, சூரியன் சந்திரன் நட்சத்திரம், கதிர் மதி உடுவை மற்றும் அண்ட கோடிகள் அனைத்தையும் வடிவுறத் தனது பேரொழியதனால் அமைத்து வெவ்வேறாய் வகுத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் பாதுகாத்து வரும் படைத்தவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் அவனில் வாழும் காலமெல்லாம் சொந்தமாக்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்தை காக்க வந்த அகல் விளக்கு, மங்கையினம் வாழ வந்த மனவிளக்கு, குலவேதம் அழிக்க வந்த புலவிளக்கு, சமத்துவத்தை போதிக்கின்ற சரவிளக்கு, ஓயாது ஒளிர்கின்ற ஒளிவிளக்கு, சுவனத்திற்கு சொந்தமான சுடர் விளக்கு, நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்தோர்கள் வரிசை மிகும் தோழர்மார்கள் வையகத்திலே இறுதி நாள் வரை வள்ளல் நபிகளார் வகுத்து தந்த வழி நின்று பணிபுரிந்து கொண்டிருப்போர் அனைவரின் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நாள் வரை வருஷிக்க வாழ்த்துகிறேன். அவர்கள் யாவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஆற்றிக் கொண்டிருக்கிற அரும்பெரும் தொண்டுகளை இரவும் பகலும் இதயத்தால் நினைத்து பார்க்கின்றேன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கல்லூரியின் அதிபரும் எனது சகோதரருமான அல்ஹாஜ் மௌலானா மௌலவி முபாரக் அலி ஜேபி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் சமாதான நீதிவான் அவர்களே, பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற எனது உறவினரும் மைத்துனரின் மகனும் முன்னாள் அமைச்சரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்கால அமைச்சருமான எங்கள் மதரசாவிற்கு பல வழிகளிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற, உதவி புரிய காத்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அல்ஹாஜ் விஷாத் பதியுதீன் அவர்களே, நம்முடைய நண்பரும் முன்னாள் சேர்மனுமான தாஹிர் அவர்களே, கவிதை பாடி சென்ற சந்தக்கவியின் நாயகன், எனது மாணவன், எனது ஆசானின் மகன் அவர்களே, நிகழ்ச்சியை நெறியாள்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவினர் மருமானான ஹாதி மௌலானா மௌலவி அவர்களே, இங்கு நல்ல பல விஷயங்களை விளக்கமாக தந்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர் போல் அமர்ந்திருக்கக்கூடிய நமது பிரதம சொற்பொழிவாளர், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை,
உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அல்லாஹ் உங்களுக்கு நல்லருளை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, ஹசன் ஹாமீம் அவர்களே, மறைந்த என்னுடைய சகோதரன் சொர்க்கம் நமது சொந்த வீடு, இந்த உலகம் நாம் வந்த வீடு என்று எனக்கு அறிவூட்டிய அறிஞன் அவன். தமிழிலே தஜ்வீதை தந்தவன் அவன். மார்க்கத்தை மண்ணிலே விதைக்க வேண்டும் என்ற அயராத உழைப்போடு மாணவர்களின் மனங்களிலே அந்த மார்க்கத்தை விதைத்து விட்டு சென்றவன். அது மட்டுமல்ல, நிர்வாகத்திலே பெரிய நிர்வாகியாக எங்களை பாதுகாத்து வந்தவன். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தளராத மனம் கொண்ட என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய தம்பி மருகூம் ஹாமிமை நினைத்து பார்க்கின்றேன். நெஞ்சம் கனக்கிறது, கண்கள் பனிக்கிறது. காரணம், சேவையை புரிந்த செம்மல் அவன். அடுத்து இங்கு பல காலங்கள் கடமையாற்றிவிட்டு அண்மையில் மன்னரை சேர்ந்துவிட்ட மதிப்புக்குரிய அல்ஹாபிஸ் அல் ஆலிம் ரம்சா அவர்களையும் நினைவு கூறுகின்றோம். அதே நேரம் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், வராமல் வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் அல்லாஹ் தந்த அருள்மறையின் முறை பிரகாரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? எனக்கு தான் காது. என்னை நோக்கி பல கண்கள், எனக்கு இருப்பதோ 2 கண்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த என்னால் முடியாது. காரணம், தற்போது என்னுடைய நிலைமை கவலை கிடந்து சொல்லல, என்னுடைய நிலைமை சற்று தளரும். ஒரு நாளும் இல்லாமல் மாணவர்கள் பார்க்கிறீர்கள் இருந்து நான் உரையாற்றுகிறேன். இல்லை என்றால் என்று தான் உரையாற்றுவேன். ஏற்பட்ட சுகையினமே காரணம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சிலே வருத்தம் வரும். துஆ செய்யுங்கள். அந்த நெஞ்சிலே உள்ள வருத்தம் கூடி நேரகாலத்தோட போய் சேரட்டும். இவன் என்னத்துக்கு இருக்கிறான் இல்லை, அந்த வருத்தங்கள் குறையும். எனவே உங்கள் அனைவருக்கும் சலாத்தை கூறிக்கொள்கிறேன் தானே. எனவே எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. உண்மையான சில விஷயங்களை உங்களிடத்திலே ஓதிவிட்டு என்னுடைய திரையிடுகிறேன். சரியா? ரெடியா? இந்த விழா எடுக்கப்படுகிறது எதற்காக? இந்த அறிகிறாங்க இந்த 3-4 பேரும் அவங்க பட்டம் பற்றி வெளியேறுகிறாங்க. அதுக்காகத்தான் எங்களோட மதரசாவில் ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. நம்முடைய முன்னாள் அமைச்சர்கிட்டையும் இருக்குது, நம்முடைய தாய் சேமன்டையும் இருக்குது. இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்தவிட. என்ன பாச எங்க உள்ளது அப்படின்னு நினைக்க வேணாம். இது திருவள்ளுவர் இருக்கிறாங்க இல்லையா, திருக்குறள்ல அவர் சொன்னது. திருவள்ளுவரை எழுதுன திருக்குறளை எழுதுனது யார் என்று கேட்க போல அல்லாஹ் மேல சத்தியமா நான் எழுத சேருன்னு சொன்னான். அப்படின்னு இருக்குது. தெரியாத விடுவோம். பாப்பாவை கூப்பிட்டு என்னப்பா உங்க மகன் திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டா நான் எழுத இல்லைங்கிறான். அவன் சரியான துணிய எழுதினாலும் எழுதியிருப்பான், கொஞ்சம் உருக்கி கேளுங்க சார் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பக்கம் மீறிகள். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்த விட. எவ்வளவுதான் துன்பம் தந்தாலும் அவன் நாடுகிற வெட்கப்படக்கூடிய நன்மைகளை நிறைய செய்வோம். அந்த நன்மைகளை நிறைய செய்யக்கூடிய நல்ல பண்பு நம்மளோட அமைச்சர்கிட்ட இருக்குது. முன்னாள் அமைச்சர்கிட்ட இருக்குது, வருங்கால அமைச்சர்கிட்ட இருக்கு, முன்னாடி நம்ம தம்பிகிட்ட இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது.
என்கிட்டையும் இருக்குது, ஆனா முக்கியமா அவங்கிட்ட இருக்கிறது. எனவே எப்படி இருந்தால் நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை செய்வதற்காக அல் அமானியத்துல் இப்ராஹிமியா அரபு கலாபீடத்தால உருவாக்கப்படுகிற உலமா பெருமக்கள், பெருந்தகைகள், இவர்களை வெளியாக்கக்கூடிய ஒரு விழா. இப்போ இவங்க வெளியே போயிடுவாங்க. வெளியேன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு இல்ல, மதரசா விட்டு வெளியே போவாங்க. இன்ஷா அல்லாஹ் இவங்க போனா இவங்க இந்த தீன பரப்புறதுக்கு அவங்க போறாங்க. தீன பரப்புறன்னு சொன்னா இந்த பெரியவங்க சொன்ன மாதிரி உட்கார்ந்து அவங்க சொல்ற மாதிரி அந்த தீன முழுமையாக பரப்பணும். முழுமையாக, உண்மையாக, உறுதியாக, சத்தியமாக, நிச்சயமாக உண்மையை சொல்லி பரப்பணும். உண்மையை கூறு, அது கசப்பா இருந்தாலும் சரி. கள்ளிச்செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முட்களாக இருந்து விட்டு போங்கள் என்று ஒரு அறிஞன் சொன்னார். ஒரு கோழையின் தலையில் இருக்கும் கிரீடத்தை விட ஒரு வீரனின் காலில் இருக்கும் செருப்பு மிக மேலானது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் உலமா பெருமக்கள். அவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். எனவே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக. மல்கமுபன் பாவுராவுடைய சங்கதியை சொன்னாங்க. சூரத்துல் ஆராப்ல வருது. மூசா நபிக்கு எதிராக துவா கேட்க அவன் கேட்க மாட்டேன்டாரு. அவனும் என்ன செஞ்சானோ அவரை பொஞ்சாதியை கொஞ்சம் தாஜா பண்ணி நகையெல்லாம் கொடுத்து நீங்க சொன்னா கேட்பான்னு சொல்லித்தான் கேட்க வச்சது. அது வருது. அவனுடைய உதாரணம் ஒரு நாயின் உதாரணத்தை அவன் உதாரணம் ஒரு நாயின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. அவன் துவா கேட்க முடியாம போயிட்டு உலமாக்கள், கட்சியுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அவன் நாக்கு இந்த நெஞ்சு வரைக்கும் தொங்கிட்டு எல்லாம் போயிட்டு. ஒரு நாயின் உதாரணம், நீங்க துரத்துனாலும் நாக்க தொங்க விட்டு கொள்ளும், துரத்தாட்டியும் நாக்க தொங்க விட்டு கொள்ளும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல அவரை பத்தி சொல்லி காட்டுறான். இது எங்க வாப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. இந்த விஷயத்தை, இந்த விளக்கத்தை சொல்லி தந்தாங்க. அவங்க கிதாபுல் பார்ப்பாங்க. அதே மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் எழுதிய மானிய நல்லா பார்ப்பாங்க, சொல்லி தருவாங்க ஒவ்வொரு விஷயங்கள். இந்த பாட்டுகளையும் உருவாக்குவாங்க. எப்படிதான் செந்துருவான் நம்ம ரசூல் தீனின் சலவாத், இப்படி நிறைய. வெற்றி இதுதானே, தொழுது வேண்டிக் கொள்ளுங்கள் தீனே, சுற்றி அறிந்து தேடும் காசு பணமும் நாளை கூட வருமோ சொல்லுங்கள், அன்ன சுற்றம் பெண்டீரும் மக்கள் சூழ இருந்தா ஏதும் சுகமுண்டுமோ சொல்லுங்கள். காயமான இந்த ஜடலம் நினைப்பதுண்டோ கருத்தில் உணர்ந்து பாருங்கள். கவிஞன் முஹம்மது இப்ராஹிம் உரை தெரிந்து பாப்பனை தொழுது கொள்ளுங்கள் என்று எங்க பாப்பா பாட்டெல்லாம் கட்டுவாங்க. அந்த நேரம் நமக்கு அதுல ஒரு ஆசை. அவங்க தந்த பாட்டு ஒண்ணு இருக்குது. அது மேலிருந்த வாரியா பார்க்கும்போது சில நேரங்கள்ல என்ன அப்படி வருது அப்படின்னு உலமாக்கள் சிந்திக்கலாம். ஆனா அது மேலிருந்த வாரியா அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு சேர்த்தோம் மேலிருந்த வாரியாக அப்படி இருக்கும். ஆனா உள்ரங்கமான அந்த விளக்கங்களை நம்ம விழுந்து பார்த்தா தெரியும். இன்ஷா அல்லாஹ் அது முடிய போகுது. ரொம்ப பேச மாட்டேன். அமைச்சர் பேசணும், பிரின்சிபல் பேசணும், அப்புறம் இஸ்லாமிக் கீதம் பாடுறவங்க பாடணும், அப்புறம் பட்டமளிப்பு விழா நடக்கணும். நிறைய வேலை இருக்குது. எல்லாத்தையும் விட நான் நேரத்தோட போய் சேரணும், வீட்டுக்கு குடிசை போடணும். முக்கியமா என் தம்பியில் துவா பரக்கத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுவே இன்னொரு தம்பியில மகன் தெரியுவான். இது வழியே அவனுக்கு நான் தசாவதானின்னு சொல்லுவேன். 10 விஷயங்களை ஒன்னாவே செய்வான்.
அவன் தான் அந்த மஷூராவை சொன்னான். கதிரையில் உட்கார்ந்து நீங்க பேசுங்க பெரியப்பா அப்படின்ட்டு மஷூராவை தந்தான். நல்ல ஆலோசனை அப்படி தந்தான். இப்ப எனவே எந்த விஷயத்த இருந்தாலும் இப்ப நம்ம பட்டம் பெற்று வெளியேறி போன அந்த உலமா பெருமக்கள் இங்கிருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் போயிருப்பீங்க? ஆ 85 பேருக்கு மேல உலமா பெருமக்கள் ஆமிதுகள் எல்லாம் வெளியாகிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், கல்விக்கு உதவுவோர் காசினியில் சாகா. கல்வி தன்னிலும் கைப்பொருள் தன்னிலும் கல்வியே அதிக சிறப்புள்ளதாம். கல்வி தன் செலவில் குறையாதும் கைப்பொருள் செலவில் குறைந்தத்திடும். கல்வி கற்றவரை தினம் காத்திடும் கைப்பொருள் தன்னை காக்குதல் வேண்டுமே என்று பண்ணிசைத்தார் ஒரு கவிஞர். கல்விக்கு உதவுவோர் காசினியில் சாகா.